One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. சொன்ன மாதிரியே ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும்னு இருக்காங்க. அந்த அரசுல கையில அவார்டு வாங்கினது எந்த அளவு உங்களுக்கு பெருமையா இருக்கு சார். உண்மையிலேயே இது அன்புக்கும் அமைதிக்கும் இந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட் கிடைத்த பரிசு. ஊழலற்ற ஆட்சியை நிர்வாகம் கொடுக்கணும் மக்கள்கிட்ட என்ன சார் சொல்ல வரீங்க? இந்த ஊழலற்ற தமிழ்நாடு நல்ல இதே ஊழலற்ற அரசு நல்ல டெவலப்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இதை விட வேற அரசு பார்க்க முடியாது. இந்தியாவிலேயே முதன்மையா இருக்கும். அது ஒன்றும் சந்தேகமான எங்கடா நன்றி கங்க்ராச்சுலேஷன் நன்றி சார் அப்படின்னு அதான் அங்க பேச முடியும். அவ்வளவுதான். இப்ப இளைஞர்கள்லாம் விழிப்புணர்வு வந்துச்சு. முன்ன மாதிரிலாம் இது பண்ண முடியாது, சொல்லிட்டு ஏமாத்த முடியாது. நீங்க பாக்குறப்ப இப்பதான் எல்லாம் புதுசு புதுசா வராங்களே, அதனால இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப வீழ்ச்சிட்டாங்க. ஏமாத்த முடியாது. அரசியல் ஒரு நல்ல ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு நீட்டா கரப்ஷன் ஃப்ரீ நல்ல ஒழுக்கமா இருக்கணும்ன்றது இனிமேல் தோணும். எனக்கு தோணல. எனக்கு நான் ஒரு அமைதியா இருப்பேன். சொல்லலாம் தெரியுமா, வெளியே தெரியாது. நான் தமிழ்நாடு தலைவராக இருந்திருக்கிறேன். பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் இருந்திருக்கிறேன். 67 பார்லிமெண்ட் நின்னேன் நான். எப்ப எத்தனை வருஷம்? 60 வருஷம் ஆகுது. அவங்க பேசுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு வேலை எடுத்துட்டாங்களா சின்சியரா இருப்பாங்க. அப்போ அதே மாதிரிதான் எங்க பையனும் பார்லிமெண்ட்ல பேசுறான். எங்க பையனும் அங்கேயும் நல்லா பேசுறாரு அவரு. அது காரணம் என்ன? என்னுடைய ஒய்ஃப் அவங்க 2 பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. படிக்கும் போதே எப்படி பேசணும், என்ன சமாச்சாரம். அவங்க ரொம்ப அந்த பேசுறதுல ரொம்ப இதுவா இருப்பாங்க. என் ஒய்ஃப் 2 பேருக்கும் ட்ரைனிங், பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்தாங்க. இல்ல சார், நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆகணும். தமிழ்நாடு முதன்மை ஸ்டேட்டாக இருக்கணும் இந்தியாவில். காரணம் என்னன்னா, அந்த காலத்துல எல்லாரும் பெரிய பெரிய ஆள்லாம் இருந்தாங்க. ராஜாஜி போன்றவர்கள், காமராஜர் போன்றவர்கள்லாம், நல்ல கக்கன் போன்றவர்களெல்லாம் நல்ல திட்டங்களை கொடுத்தார்கள். முன்னுக்கு வந்தது. அப்போ டெவலப் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இன்னும் ஓடிட்டு இருக்குது. அதனால ஒரு நம்பிக்கை இருக்கிறது. விஜய் அவர்கள் நல்லா செய்வாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அரசு மட்டுமல்லாமல் தமிழகம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா இளைஞர்கள் எந்த அளவு முன்னெடுத்து வரணும்னு நினைக்கிறீங்க? இளைஞர்கள் அறிவுரைகள் என்ன சொல்றீங்க? இளைஞர்களுக்கு இந்த நம்முடைய நாடு முன்னுக்கு வரணும். அந்த எண்ணம் இருக்கணும். லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். அந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. அதுதான் மெயின். குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. அந்த அந்த ஒரு எல்லாரையும் மதிச்சு நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம நாடு முன்னுக்கு வரும். தமிழகத்தை பொறுத்தவரையில் போதும். தமிழகத்தை பொறுத்தவரையில் நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும். லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். நல்ல வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சிக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் எல்லா முயற்சியும் எடுப்பார் என்று நம்புகிறேன். முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் கேட்கலாம். சார், இந்த தகைசால் தமிழர் விருது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது எப்படி நீங்க பார்க்கிறீங்க? இது அமைதிக்கும் அன்புக்கும் தமிழக வளர்ச்சிக்கும் கிடைத்த ஒரு பெரிய அவார்டுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்ப உங்களுடைய குடும்பத்திலே பல பேர் எம்பிக்களாக இருக்காங்க. உங்களுடைய மகள் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருக்காங்க. உங்க மருமகன் பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க. இந்த குடும்பம் குறிப்பா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்போது தொடங்கியது சார்? என்னுடைய மாமனாரே பெரிய கே விநாயகம், தளபதி கே விநாயகம் பேரு. திருத்தணியை மீட்டு கொடுத்தவர் அவர் தான். மாப்போசியா கூட இருந்துட்டு மாப்போசியால அவருக்கு துணையா இருந்து இவர் தளபதி கே விநாயகம்னு சொல்லுவாங்க. தணிகையை மீட்ட தளபதி கே விநாயகம். அவர் பேர்ல காலேஜ் எல்லாம் இருக்கு, ஸ்கூல்லாம் நடக்குதாங்க திருத்தணியில. மீதும் விஜய் மீதும் நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இளைஞர்கள் மது பழக்கத்திலிருந்து விடுபட்டு
எல்லோரையும் மதிக்க வேண்டும், நாடு முன்னேற நம்பிக்கை பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.